வண்டி அவ்வளோதான் ரோட்லேயே நிற்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகணும். இங்கேருந்து உள்ளே போகணும். காலையில் வீட்டில் வந்துங்க வண்டி சாவியை காட்டணும் 1 மணி நேரம் கொல்லையில் தேடி இருந்திருக்காருங்க. சொல்கிறாரு வந்து வண்டி சாவியை காணும், அதான் லேட் ஆகிடுச்சுன்னு. பார்க்குறேன் இன்றைக்கி அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வண்டியிலே தான் பெட்டிலே தான் கிடக்குது சாவி. பெட்டியில் இருக்குன்னா பில்லு கட்டை ஒன்றா வச்சுட்டேன். இது மட்டும் தங்கமாக இருந்ததுன்னா ஒன்று தங்கம் தான், இந்த ஒரு வெயிட்டு தங்கமாக இருந்தால் இன்றைக்கி நம்ம ராசா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக இருக்குது. இதை உடச்சிவிட்டா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாயந்தர நேரத்தில் அழகாக இருக்குல்ல. ஒரு மூட்டையை தாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். மீதி 2மே இங்கே தான் இருக்கும். காலையில் தான் வந்து எடுத்துப்போம். வேணுங்கிறவங்க வந்து இங்கே எடுத்துகிட்டு போங்கங்கிறாரு அப்பா. கொல்லையில் தான் இருக்கும், வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு சாயந்தரம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அப்பா வந்து கொல்லைக்கு வர சொல்லியிருந்தார். சோளம் உடைச்சிட்டு இருக்கேன், நீ வாடா கொல்லைக்கு அப்படின்ட்டு. அதனால் போகிறேன். நீ ஏன்டா அப்பாவுக்கு போனப்பே போகலன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுக்கு இன்றைக்கி உடம்பு முடியல. காலைல இந்த புளிச்சிக்கிற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அம்மாவுக்கு கையில் முடியலன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். காலையில் தான் வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ. அதில் வந்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப முடியல, அதனால் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு இப்போ தான் வந்தேன். மதியத்துக்கு மேலே தான் கிளம்பணும். போயிட்டு அழைச்சிட்டு வந்து இப்போ தான் விட்டுருக்கேன். அம்மா நெத்தி கச்சிட்டு நிற்கிறாங்க. கொஞ்சம் உடம்பு முடியல, குளிர் ஜுரம் வேறு அவங்களுக்கு. இந்த கையில் புண்ணு இருக்கிறதுனால நெறி கட்டிக்கிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் அம்மா அங்கே இருக்காங்க. அம்மா அழைச்சிட்டு வந்து விட்டுட்டோம். இப்போ அப்பா வந்து நான் மாடு இருக்குது, சோளம் உடச்சது இருக்குது, எல்லாத்தையும் என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. அது இல்லாமல் வண்டி நான் அம்மாவை அழைக்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா, அதனால் நீ வண்டியை எடுத்துகிட்டு எப்போ வந்தாலும் சரி அம்மாவை விட்டுட்டு நீ கொல்லைக்கு வா. நீ கொல்லைக்கு வந்தால் தான் நான் வந்துட்டு மாடு கண்ணை பிடிச்சிட்டு சோள தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு சொன்னார். அதனால் இப்போ நான் அப்பாவை பார்க்க கொல்லைக்கு போகிறேன். வாங்க நீங்களும் அப்படியே போகலாம். நம்ம அப்பா வண்டியில் தான் கொல்லைக்கு போக போகிறோம். அம்மா வந்து பார்த்திங்கன்னா முடியல, ரொம்ப ஜரம் அடிக்கன்னு இருக்குது. ஏம்மா போயிட்டு வரட்டா? இவனை பார்த்துக்க, அங்கேயும் ஓடி போயிடுவான். பார்த்தா வண்டி அவ்வளோதான் ரோட்லேயே நிற்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகணும். இங்கேருந்து உள்ளே போகணும். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு தெளிச்சிருக்காங்க. சோளத்தை வந்து அடிக்கல, மிஷினை விட்டு அடிக்காமல் வெட்டி குத்தெல்லாம் வச்சுட்டு எள்ளு தெளிச்சிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோளம் வந்து நமக்கு அவ்வளோ நல்லா இல்லை, அதனால் சோளத்தோடு விட்டாச்சு. எள்ளு தெளிக்கலைங்க. பாருங்கள், இந்த கொல்லை இல்லை, அதுக்கு அடுத்த கொல்லை. இந்த அப்பா கூட அங்கே நிற்கிறாங்க. அங்கே கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம சோளத்தை பில்லு தான் அதிகமாக இருக்குது, சோளத்தை காணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. இதில் தான் அப்பா வந்து நம்ம மாட்டியும் கன்றுக்குட்டியும் ஓட்டிகிட்டு வந்து மேய்ச்சலுக்கு கட்டி போட்டு இருக்கிற 1-2 சோளத்தை உடச்சிட்ருக்காங்க. அப்பா வந்து அந்த இடத்துல உடச்சிட்டு நிற்கிறாரு. ஓ உடச்சிட்டியாட்டுக்க, முக்காலும் காலி பண்ணிட்டியாட்டுக்க. ஒரு குடிசா தான் வரும். என்ன 2 குட்டி தான், 2 சாக்கு தானே அது? 2 சாக்கு தான். இல்லை தட்டை மாட்டுக்கு எடுத்து போட்டாச்சு. தட்டை இல்லை, கது வைக்கிறதுக்கு முன்னாடியே சரியில்லைன்னு சொல்லி எடுத்து போட்டாச்சு. அங்கே தான் பார்த்தேன், வீடியோவில் காமிச்சேன். எங்கேயோ ஒரு இடத்துல தான் சோளம் இருக்குது. இது எப்படி இருக்குது? நான் உடைச்ச இடம் அருமையாக இருக்குது. எதுக்காக போய் வச்சுருந்தேன் தெரியுமா உனக்கு? ஏன் படுக்க போட்டிருக்கு? நாளைக்கு வந்துட்டு அந்த மாடு வீடு கட்டுறோம்னு வச்சுக்க, தட்டை நேராக தான் சிக்கிட்டு வச்சுருந்தோம். இப்போ அப்படியே கட்டி விட்டோம்னா அது பாட்டு போகும், வரும், சிக்காது. சரி, சூப்பராக வச்சு மிதிச்சிருக்கேன். சோளம் உடச்சிருக்க. சோளம் வெயிட்டுனாலும் வருதா ஏதாவது? சோளம் ஏதோ அந்த கதில் இருக்க வெயிட்டு தான். சோளம் வெயிட் வரும், இப்படி பார்த்தா வெயிட் வராது. சோளமாக அடித்து தூக்கி பார்த்தா வெயிட் வரும். இல்லை, மட்டையோடு உடைக்கிறப்ப கேட்குறேன் வெயிட்டாக இருக்கான்னு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா. இந்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தெற்கேருந்து உடச்சிட்டு வந்திருக்காருங்க. ஒரு ஆளுமே முக்காலும் உடச்சிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம சோள கொல்லை இருக்குது. இருந்தாலும் அப்பா வந்து அதிகமாக தான் வேலை செஞ்சுருக்காரு. நீ பார்த்தால இந்த ஒரு மூளை மட்டும் இருக்குது. இப்போ உடச்சிக்கலாமா, நாளைக்கு உடச்சிக்கலாமா? 2:30 வந்த நாங்களும் எப்போ அங்கே வாயா கிட்டாயா. உனக்கு ஒரு ஷாக்கான விஷயம். என்னது? வண்டி சாவி எங்கே வச்சுருந்த? தெரியலையே.
எது வந்து வண்டி பெட்டிலையா? ஓ, பில்லு கட்டை கொண்டா வச்சுட்டு நான் வண்டி சாவி காணு கோழி வரேன். காலையில் வீட்டில் வந்துங்க வண்டி சாவியை காட்டணும் 1 மணி நேரம் கொல்லையில் தேடி இருந்திருக்காருங்க. சொல்கிறாரு வந்து வண்டி சாவியை காணும், அதான் லேட் ஆயிடுச்சுன்னு. பார்க்குறேன் இன்றைக்கி அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வண்டிலேயே தான் பெட்டிலேயே தான் கிடக்குது சாவி. பெட்டியில் இருக்குன்னா பில்லு கட்டை கொண்டா வச்சுட்டேன். பெட்டியை திறந்து பார்க்க வைக்கல. நான் பெட்டியில் ஒரு நாள் போட்டதில்லை, இன்னைக்கு ஏதோ மாதிரி போட்டேன். ஐயோ ஐயோ. சரி, பையில் வந்து தான் நம்ம செல்லு கில்லு எடுக்கிறப்ப கீழே வந்துச்சு என்னமோ அப்படின்னு கோழி வந்து வேஸ்டாக பார்த்துட்டு வயரை கட் பண்ணி நம்ம. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சாக்கில் சோளம் உடச்சிருக்காரு, லாஸ்ட்டாக ஒரு குட்டி சாக்கு. ஏன்னாப்பா சோளத்தை உழவு ஓட்டிவிட்டு எள்ளு தெளிச்சுருந்துருக்கலாம்ல. எள்ளா சோளம் தான் இப்போ வந்து இவ்வளோ கொட்டி பிடிச்சா எள்ளு வந்து அதுக்கு மேலே கொட்ட போகுது. அதெல்லாம் நம்மளால் வாக்கியில் போட்டானா எள்ளு செலவு பண்ணால் வரும்ல. செலவு பண்ணால் வரும், அது பண்ணுற செலவுக்கு வந்துட்டா ராசான்ட்டு போ, அதுக்காக தான் விட்டுட்டேன். சரி. இது எள்ளு வரணும்னா இப்போ பண்ணின செலவு உழவு ஓட்டுறது, மருந்து போடுறது, மருந்து அடிக்கிறது எல்லாம் பண்ணி பேசாமல் அந்த நம்ம செஞ்ச கூலி வரும். அது நல்ல முறையாக அந்த கூடு வீடு விழுந்துனாக்க அது இல்லை. குடி இது மட்டும் தங்கமாக இருந்ததுன்னா என்னப்பா எவ்வளோ காசு இன்னைக்கு? இது மட்டும் தங்கமாக இருந்ததுன்னா ஒன்று தங்கம் தான், இந்த ஒரு வெயிட்டு தங்கமாக தான் இன்னைக்கு நம்ம ராசா. என்ன பண்ணுற நீ? அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சரியான பெருசு ஒரு சோளத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பெருசுன்னு இல்லை, இந்த சோளத்தின் விவரத்தை சொல்கிறேன் பாரு. ஏன் இத்தனோண்டு தான் இருக்குது. இது வந்து இவ்வளோ வளர்த்தி இருக்குல்ல, இடையில வந்து மழை இல்லாமல் இந்த கருது வர நேரத்தில் மழை இல்லாமல் காஞ்சி போச்சு. அந்த டயத்தில் வரையும் வச்சு அதுக்கு மேலே வர முடியல. இவ்வளோ தான் மழை, அந்த நேரத்தில் மழை பெய்ஞ்சால் இது வரையும் கருது வந்துடும். அப்பா வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து விவசாயிக்கு இவ்வளோ லாபம் கொத்துது. அந்த சோளம் விவசாயிக்கு லாபத்தை காட்டும் பாருங்க. சரியான பெருசு சோளம். மிஷின்லாம் இதேமாரி கருதாக விழுந்துருந்துச்சிங்களா 10 நாள் ஆகும். மிஷினில் பல்லு தேங்கிடும், பல்லு தேஞ்சு போயிடும். இது வந்து சோளம் கருது வைக்கிறதுனால மழை இல்லாத மழை இல்லாத காரணம் அப்படிங்கிறாங்க அப்பா. போட்டப்ப மழை அதிகம், சரியாக பயிர் முளைக்கலை, மறுபடி காய்க்கிறது. அப்புறம் கருது சோளம் வைக்கிறப்ப காய்ச்சி போய் மழை இல்லை. இப்போ ஒரு மழை பெஞ்சு எல்லாத்தையும் எள்ளு தெளிக்கலாம், கொள்ளு தெளிக்கலாம், அது தெளிச்சு அது தெளிச்சிருக்கு ஆசை காட்டுது. இப்போ மழை பெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈடுபடல. போதுராசா நீ கொடுத்த ஆசை. அதாவது இடையில மழை இல்லை, பயிர் போட்டால் தான் மழை வருது, நடுவால் மழை இல்லை. இப்போ மழை பெய்யுது. அப்பா சொல்கிறாங்க என்னன்னா எள்ளு தெளிக்கலான்னு நமக்கு ஒரு ஆசை காட்டுது, நான் ஏமாற மாட்டேன் அப்படி அப்பா சொல்கிறாங்க. என்ன பண்ண முதல்ல சோளம் உடைக்கிறது இந்த கொல்லையிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் அப்பா ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே போக போக எல்லா கொல்லையிலையும் உடைக்கணும். இது சும்மா சின்னோண்டு கொல்லை, இது சும்மாவே மலையில் பள்ளமாக கிடக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சுத்தமாக ஒன்றுமே வரல. இந்த கொல்லையில் 2 குட்டி சாக்கு 3 குட்டி சாக்குள்ளே தான் அடங்கி போய்த்து கொல்லை வந்தது. அப்புறம் இதையும் விட்டுட்டு போக முடியுமா, அதான் உடச்சிட்டு போகிறோம். நாம் காட்டில் எந்த பயிர் போட்டிருந்தாலும் குருவி வந்து கூடு கட்டும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோள கொல்லையில் வந்து சோளத்தில் வந்து ஒரு குருவி கூடு கட்டியிருந்துருக்கு. ஆனால் அந்த கூட்டில் எதுவுமே இல்லை. பாருங்க, குஞ்சு பறித்து போயிடுச்சு போல், வெறும் கூடு மட்டும்தான் இருக்குது அழகா.
அழகாக இந்த ஒரு சின்ன இது போல் தான் இருக்குது. இதுலேயே அழகாக கூடு கட்டியிருந்துருக்கு. அப்படியே கேப்பெல்லாம் ஓட்ட வச்சு அழகாக கட்டியிருந்துருக்கு. இது இப்படியே இருக்கட்டும், இதை எதுவும் பண்ண வேண்டாம் நம்ம. பரவாயில்ல, அழகாக இருக்குங்க பார்க்க. இங்கேருந்து பார்த்தா இப்போ நல்லா தெரியும். ஃபுல்லாக உடச்சிட்டு வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக இருக்குது. இதை உடச்சிவிட்டா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தரமட்டமாக ஆக்கியாச்சு உடச்சி. உடச்சிச்சு, ஆனால் சாக்கு தான் எண்ணிக்கை கம்மியாகிடுச்சு. என்னால் என்ன பண்ணுறது, அந்த வேலையை தரமாக செஞ்சு முடிச்சிட்டோம். அப்பா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆட்டுக்கு பிள்ளை எடுத்துகிட்ருக்காரு. முன்னாடியே போயிட்டார். என்ன கொஞ்சமாக இருந்துச்சு, அதை உடச்சிட்டு வாடான்னு நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே இருக்கிற சாக்கை எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட போக வேண்டியதான். இந்த வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாயந்தர நேரத்தில் அழகாக இருக்குல்ல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து பில்லும் ஒரு கட்டு அறுத்து வச்சுட்டாரு ஆட்டுக்கு. இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாமாப்பா? நான் அதை எடுத்துக்கிட்டு மாட்டை ஓட்டு வரேன். நீ ஒரு சாக்கு வச்சுட்டு வண்டியில் போயிட்டு அண்ணக்குள்ள முன்னாடி தண்ணி ஊற்றி மாட்டுக்கு. சரி, இன்னொரு சாக்கு இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இங்கேயே இருக்கலாமா? யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்களாப்பா? என்ன பண்ணால் பண்ணிக்கிட்டு போகலாம். யார் எதாவது பண்ணி போகலாம். ஒரு சாக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகலாங்கிறியா? இதை மட்டும் தூக்கிடுறோம், தூக்கி போவோம். சரி, பால் கறக்க நேரம் கொல்லையாகி போகக்கூடாது. வா போவோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டையை தாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். மீதி ரெண்டுமே இங்கே தான் இருக்கும். காலையில் தான் வந்து எடுத்துப்போம். வேணுங்கிறவங்க வந்து இங்கே எடுத்துகிட்டு போங்கங்கிறாரு அப்பா. கொல்லையில் தான் இருக்கும், வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு. இந்த ஃப்ரேமே அழகாக இருக்குப்பா. அப்படியே இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டுங்க. அப்பா தூக்கிட்டு போயிடலான்னு ஒரு ஆசையில் சொல்லிட்டேன். தூக்கி வச்சுட்டாரு மூட்டையை. அப்பா வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பிடிச்சிட்டு வருவார். நம்ம இந்த மூட்டையை தூக்கிட்டு போய் வண்டியில் வச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். எப்பா வண்டி வந்து பார்க்குதுங்க, இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. எப்படி போயிட்டு வண்டியில் இறக்கி வைக்க போகிறோன்னு தெரியல. மூட்டையை வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஜம்முன்னு வச்சாச்சு. என்ன ஒரு பிரச்சனைனா மேல் மூச்சு வாங்குது. ரன்னிங் போயிட்டு விடி அந்த மாதிரி ரொம்ப நாளாக வெயிட் வைக்கலையா, அதான். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் மாட்டை பிடிச்சிட்டு வந்துட்டார். இனிமேல் அப்பா நடந்து போவார். நம்ம வண்டியை எடுத்துகிட்டு சல்லுன்னு கிளம்ப வேண்டியதான். முன்னாடி போனால் தண்ணி தீக்கலாம். இந்த போகிறேன், நான் போய் தண்ணி தானே ஊற்றி வைக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, அப்பா கிளம்பிட்டாரு. நானும் போயிட்டு மாட்டுக்கு தண்ணி வைய நான் நடந்து வரத்துக்குள்ள அப்படிங்கிறாரு. அதை ரெடி பண்ணிகிட்ருக்கலாம் வாங்க. மூட்டையை வந்து பார்த்திங்கன்னா இறக்கி போட்டுட்டேன். அப்பா சொன்ன மாரி மாட்டுக்கு தண்ணியும் ஊற வச்சாச்சு. நெத்திவிக்கே குச்சை கீழே ஒரு 10 சொடு குச்செல்லாம் எடுக்க விடாது. இங்கிட்ட குச்சி எடுத்துட்டால. அப்பா சொன்ன மாதிரி மாட்டுக்கு தீவனமும் ஊற வச்சாச்சு. என்னப்பா குச்சை விட, குச்சை விட, குச்சை விட. வீடியோ எடுக்கிறேன். நீ குளி, பாப்பா குளி, பாப்பா குளி, வீடியோ எடுப்பேன். குளி. அங்கே அங்கே அங்கெல்லாம் போய் வேணாவா, சும்மா சொன்னவா, குளிக்க வேணாவா. கொல்லைக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்பா மாட்டை தண்ணி கட்டிவிட்டு வர்றாரு. ஸோ இன்றைய வேலை இதுதான். அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு அப்பாவோட போய் கொல்லையில் கொஞ்சம் நேரம் சோளத்தெல்லாம் உடச்சிட்டு வந்தோம். இந்த வீடியோ அவ்வளோதான். என்னப்பா அவ்வளோதானே? கயிறு கட்டிகிட்டு இருக்காரு அப்பா. கட்டிட்டு வேலையை போயிருந்தேன். ஆட்டுக்குட்டி கட்டிட்டு ஏன் பால் கறக்கணும். சரி, பால் கறக்க போகிறாங்க அப்பா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.